இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டிலே தான் வச்சு ரொம்ப வருஷங்களாக தாங்க ஒரு வேளை என்னுடைய அந்த பராமரிப்பு மனசே விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் வெயில் படட்டுமேனு இப்போ தாங்க இந்த முறை தான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் அழகாக வந்துட்டுருக்காங்க. இது பூமியில் வச்சுது. இதுவும் அப்படி தாங்க நிறைய மொட்டுக்கள் நல்ல பூ கொடுத்துச்சு இந்த வருஷம் இந்த செடியில். இதெல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ தான் நான் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்த பிறகு புதிய துளிர்கள். ஆனால் இதில் ஒரு கிரேட்டான விஷயம் என்னென்னா, இதிலே வந்து நான் கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பூ வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாசனைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. ஸோ நிறைய வாசனைகள் அதனால எறும்பு தான். இது வந்து 3 அடுக்குன்னு நினைக்கிறாங்க. மொட்டுக்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு பதியம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டியாக ஒரு பதியம் போட்டு வச்சுருக்கேன். கல் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வெயிட்டு. இதில் ஒரு பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதாச்சுங்களா. அப்புறம் இது ஒரு செடி, இது ஒரு செடி. இதுலேயும் பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு செடி ஆச்சுங்களா. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்களேன், வா எவ்வளோ அழகாக எவ்வளோ பூக்கள். நேற்றெல்லாம் அவ்வளோ மொட்டுக்கள் எடுத்தோங்க. இவங்களை எந்த விதத்தில் எடுத்தோன்னா இவங்க பூக்குறாங்கன்னே நிஜமாக கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சின்ன மொட்டுகளாக இருக்குது. சரி நாளைக்கு எடுப்போன்னா இவங்க பூத்து குலுங்கி எவ்வளோ அருமையாக இருக்காங்க பாருங்கள். அங்கங்கே அழகிகளாக இருக்காங்க. இங்கே பாருங்களேன், நிறைய பூங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கொடியாக வந்துருச்சு. ஆனால் நான் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது நட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். பட்டு அதுக்குள்ளே எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழல். ஸோ என்னுடைய அத்தை வந்து கீழே விழுந்துட்டாங்க, பெட் ரிட்டனாக ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணுறதுனால இது வந்து என்னால் கவனிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 2 மாதம் 1 மாதம் முழுக்கவும் எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே போயிடுச்சு டைமு. ஸோ என்னால் என்ன பண்ண முடியலன்னா, இவங்களுக்கு தண்ணி ஊற்றவோ கொள்ளவோ, ஏன்னா நாங்கள் எல்லாமே அங்கேயே இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாருங்கள். அந்த நேரம் துளுத்த எல்லா கிளையும் மொத்தமாக செத்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ளவே மனசு ரொம்ப கஷ்டம். விட்டதை பிடிச்சிடணும் அப்படின்னு 2000 ரூபா வந்து 2000 சில்லறங்க. ஒரு செடி வந்து 130 ரூபா இங்குள்ள நர்சரியில். ஸோ வாங்கி, ஆனால் நான் கம்மி பண்ணி தாங்க கேட்டு வாங்கிட்டு வந்தேன். 80 ரூபா விலையில் கொடுத்தாங்க. இந்த பூக்களையும் எடுத்துருவோம். 80 ரூபா சொல்லி 130 ரூபா சொல்லி 80 ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இந்த செடியை நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த வருஷம் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, 1 2 3 4 5 தொட்டிலையும் நான் வந்து பதியம் போட்டேங்க. ஆல்ரெடி இதில் இருந்தது, நான் போட்டு வச்சது ஆல்ரெடி இருந்தது. 4 ஒரு 5 4 இதில் போட்டிருக்கேன் போல். அப்போ இது ஆல்ரெடி இருந்தது தான். அதை நான் வந்து செப்பரேட் பண்ணேன், கட் பண்ணிவிட்டு அந்த கிளையை ஆல்ரெடி இருந்தது நான் வந்து இங்கே போட்டுட்டேன். நேற்று பாப்பா பூ வச்சுருந்தா சர்ச்சுக்கு. ஷூ என்ன வாசனை, அவ்வளோ அழகாக அவ்வளோ பூக்கள். கிட்டத்தட்ட 1 முழம். எனக்கே ஷாக்காக, நம்ம தோட்டத்துலையா அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா, நம்மளே வச்சு நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வரும்பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துருவோம். நான் மொத்தமாக இருக்கிற மொட்டுக்களில் வந்து எடுக்க விரும்பலை. ஏன்னா நம்ம இப்படி எடுக்க போனால் அந்த மொட்டுக்களும் வந்து சேர்ந்து வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஆன பிற்பாடு எடுக்கலாம் அப்படின்னா அடுத்த இடம் வந்து துளுக்காது. நம்ம எடுத்து கிளியர் பண்ணிவிடுவோம். அப்புறங்க ரொம்ப நாள் அதனால தாங்க என்னால் வந்து வீடியோ போட முடியல. தோட்டத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ரொம்பவே வந்து
கஷ்டமான சங்கடமான சூழ்நிலைகளுக்குள்ளே வந்து நான் போயிட்டேன். முடியல அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இப்போது வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளோ மொட்டுக்கள், அருமை அருமைங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. இருக்கிற இடத்துல ஒரு 2 இலையும் சேர்த்து நான் வந்து இந்த பூக்களுடைய இதை காம்பை எடுக்கும் பொழுது நான் எடுத்துடுறேன். அது இல்லை அப்படின்னும் போது நான் அப்படியே விட்டுறேங்க. இதில் வருஷம் வருஷம் நிறைய பூக்கள் பூக்குங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் இருக்குது, காட்டுறேன் இருங்க. இந்த வருஷம் 5 இந்த செடியில் நான் 5 பதியம் போட்டிருக்கேன் இந்த வருஷம், வரட்டும் அப்படின்னு. இது ஆனதும் இதுலேயும் நான் பதியம் போட்டேன். இங்கே பாருங்களேன், நான் பதியம் போட்டேன். இப்போ 1 வாரம் ஆச்சு. இந்த பதியம் போட்ட 1 வாரத்தில் இதை மடக்கி விட்டேன் பார்த்தீங்களா. இது இப்படி மடக்கி இப்படி விட்டேன் பார்த்தீங்களா. மடக்கி விட்டு துளுக்கிறதையும் மடக்கி விட்டு துளுத்து சீக்கிரமாக அங்கங்கே கிளைகள் கொட்டு ஈல்டு கொடுக்கறது நான் தக்காளி செடியை ஃபார்மரில் பார்த்துருக்கேன். கத்திரிக்காய் செடியை கூட அப்படி தான் பண்ணுவாங்க இந்த ஜாப்பனீஸ்காரங்க. இங்கே பாருங்கள், இங்கே துளிர் வந்திருக்குங்க. இது வளைச்சதுனால இப்போது நமக்கு இது வந்து நான் வந்து என்னுடைய பிளான் என்னென்னா, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி நான் ரொம்ப அவசரப்பட்டு இதை வந்து எடுக்கிறதா பிளான் இல்லைங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே விட போகிறேன். இதில் இங்கே ஒரு கிளை வச்சுருக்கேன். இது வந்து மெலிசாக இருக்குது. இது ஒரு கிளையும் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேன். விட்டு அது ஓகேன்னு பிற்பாடு தான் நான் வந்து இதை கட் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே இது எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இதை கட் பண்ணி விட்டுருக்கேன் நான். ஏன்னா இது 2 கிளையாக இருந்ததுனால நான் இதை இது பண்ண முடியல. இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். இது துளுக்குங்க, கண்டிப்பாக துளுக்கும். இதில் அவ்வளோ பூக்கள் இருந்தது. இது நான் வாங்கிட்டு வந்தது. இது 19வது செடின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்காளுங்க பாருங்கள். ஐயோ சொல்ல வார்த்தையிலங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க, அவ்வளோ சந்தோஷம். இது 20வது செடி. அந்த 20 செடி வாங்கினதுனால அவங்களே ஒரு செடியை வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்டாக கொடுத்தாங்க. ஏன்னா நான் நிறைய முறை அங்கே போகிற பொழுது அந்த நர்சரியில் தான் நான் வாங்குவேன். ஸோ எனக்கு இதை கொடுத்தாங்க. 21 செடி. அப்புறம் இங்கே இந்த செடியில் பதியம் போட்டது ஒரு 5 பாட்டில் இருக்குது. அப்போ 26. ஏற்கனவே போட்டு வச்சது ஒரு 27 செடி. இந்த செடி 28. இது 29. இது 30வது செடி. இது 31வது மல்லி செடி. இதில் ஒரு 3 பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதையும் கணக்கு தானே போடணும். 34வது செடி. வாங்க, இங்கே இருக்குது. இது ஒரு பெரிய செடி. இந்த நெல்லியில் வந்திருந்தது. 37 பதியம் போட்டிருக்கேன். 38, 39, 40, 41, 42, 43. 44வது காக்கட்டான். சூப்பர் இல்லைங்களா. 40
102 செடிங்க என்னை பொறுத்த வரைக்கும், பெரிய செடிகள் எல்லாம் அவ்வளோ செடி இந்த முறை இருக்குது. அடுத்த வருஷம் எவ்வளோ பூக்கள் பூக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ நான் பராமரிக்கணும். ஓகேங்க, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.